ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு காளான் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு காளான் வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. இந்த செட்டிநாடு காளானை நீங்கள் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த செட்டிநாடு காளான் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த செட்டிநாடு காளான் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த செட்டிநாடு மசாலா வந்து அரைக்கணும். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு கடாயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சக்கப்புறமா மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, மிளகு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, கல்பாசி வந்து 2 துண்டு வந்து சேர்த்துக்கோங்க, கருப்பு ஏலக்காய் வந்து 2 சேர்த்துக்கோங்க, பச்சை ஏலக்காய் வந்து 5 சேர்த்துக்கோங்க, ஜாதிப்பூ வந்து 2 துண்டு வந்து சேர்த்துக்கோங்க, கிராம்பு வந்து 5 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, பிரியாணி இலை வந்து 1 சேர்த்துக்கோங்க, பட்டை வந்து 2 இன்ச்சு சைஸ் இருக்க பட்டை வந்து சேர்த்துக்கோங்க, ஜாதி காய் வந்து ரொம்ப சின்ன துண்டு வந்து சேர்த்துக்கோங்க, அன்னாச்சி பூ வந்து 1 துண்டு வந்து சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்தெடுங்க. இதிலிருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்திங்கன்னா நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வாசனை வந்தக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆறுற நேரத்தில் வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நம்ம துருவன தேங்காய் வந்து சேர்த்துட்டோம். அது கூடவே வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேங்காய் வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் நம்ம வந்து 1/4 கப்பு துருவன தேங்காய்க்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு வந்து திக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். அதுக்கு கூட வந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி ஆயிரும். நம்மளுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 கப்பு தண்ணி, 1/4 கப்பு துருவன தேங்காய், இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து அரைச்சி இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் நம்ம முதல்ல வறுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது நல்லா ஒரு 2-3 தடவை முடிஞ்ச அளவுக்கு அரைங்க. நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் இது வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு குறைன்னு தான் இருக்கும். எதனாலனா நம்ம வந்து மல்லி, அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்தனால அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து அரைப்படாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து அரைச்செடுப்போம். லைட்டாக குறைன்னு தான் இருக்கும், அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த மசாலா தான் வந்து நம்மளோட ரெசிபியே வந்து ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மாற்ற போகுது. இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செட்டிநாடு காளான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 கருவேப்பிலையில் வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து முழு காஞ்ச மிளகாவாக 2 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. உடச்சி வந்து போட்டுறாங்க, முழுசாக அப்படியே போடுங்க அந்த காம்போட. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு மட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சின்ன வெங்காயனால ஒரு 3 வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயம்னா நீங்கள் வந்து 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு மாற அளவுக்கு நான் வந்து வதக்கணும். அதனால் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட போகிறேன். இந்த ரெசிபியில் வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்க வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து ரெசிபி மாறும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக மாற அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வெங்காயம் வந்து இதை விட கொஞ்சம் வதங்கணும். ஆனால் நம்ம இந்த லெவலுக்கு வந்து வதக்கினா போதும். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்தும் வதக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் வதக்கும். அப்போ வந்து வெங்காயம் வந்து ரொம்பவே நல்லா வதங்கிடும். நம்ம முதல்லையே நல்லா வந்து வதக்கிட்டோன்னா அது சேர்த்து வதக்கும் போது ரொம்ப வந்து வதங்கி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும் போது அதை அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப சின்ன தக்காளி, நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்தாலே போதும். தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சியில் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அதனால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இந்த நேரத்தில் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கி நம்மளுக்கு தேவைப்படுற கலர் அதாவது டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து வெங்காயம் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம். மசாலா வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு மட்டும் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தோட அதாவது மிளகாய் வத்தல் பொடியை விட மல்லி பொடியை விட உப்பு வந்து அதிகமாக ஏன் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மிளகாய் வத்தல் பொடிக்கு காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து செட்டிநாடு மசாலா வந்து செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம உப்பை தான் கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்காண்டி அதை மட்டும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கேன். நான்
நான் 3மே சேர்த்து நல்லா வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம முதல்லே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அதை வந்து ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் வந்து மாற்றிடாதீங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி சேர்க்கறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து வந்து மஷ்ரூம் வந்து சேர்ப்போம். அதாவது காளான் வந்து சேர்ப்போம். அந்த காளானை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு காளானை வந்து நம்ம கிண்டும் போது அது வந்து நம்ம அதாவது நம்மளுக்கு மசாலா சேர்த்தது, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா ஈவனாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். காளான் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 கிராம் காளான் வந்து நான் சேர்த்துருக்கேன். காளானை வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸஸாக இருந்ததுன்னா அதை வந்து 2 துண்டாக வந்து வெட்டியிருக்கேன். சின்ன சைஸஸாக இருந்தால் அதை வந்து முழுசாகவே நான் வந்து சேர்த்துட்டேன். காளான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி இது தண்ணி சேர்த்தனால மட்டும்தான் அந்த காளான் வந்து நல்லா வந்து அந்த மசாலா கூடலாம் நல்லா வந்து பைண்ட் ஆகுது. நான் இப்போ வந்து காளான் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி முடிச்சிட்டேன். கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து 1 கப்பு மட்டும் சேர்த்துக்கிடுவோம். நம்ம காளானை இன்னும் வேக வைக்கலை. அதுக்கு வந்து 1 கப்பு தண்ணியே வந்து போதும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க 1 கப்போட நம்ம வேக வைக்கும் போது காளானும் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து நம்மளுக்கு வந்து காளான் வந்து வெந்துடும். அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும். காளான் வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நான் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணி நல்லா காளான் விட்டுருக்கு. அதே நேரத்தில் காளான் வந்து நல்லாவும் வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து காளான் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. அதே நேரத்தில் வாசனையும் நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல வந்து எல்லாமே ரொம்பவே கரெக்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருந்தது. நம்மளுக்கு ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். நம்ம கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச அந்த செட்டிநாடு மசாலா வந்து சேர்த்துட்டோம்னா நமக்கு ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நான் செட்டிநாடு மசாலா வந்து ரொம்பவே அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் நம்ம 2 டீஸ்பூன் மட்டும் செட்டிநாடு மசாலா வந்து இந்த ரெசிபிக்கு வந்து போதும். மீதியை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு பவுல்லையோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா காற்று போகாத மாதிரி அடைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அது கூடவே வந்து நெய்யும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் வந்து செட்டிநாடு மசாலா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம செட்டிநாடு மசாலா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுறோம் லோ ஃப்ளேமில் வச்சு. அது கொதித்து முடிச்சக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை வந்து ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த நேரத்தில் நீங்கள் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோ வாசனை வந்து இந்த மசாலா வந்து கொண்டு வந்திருக்கும். செட்டிநாடு மசாலானாலே அந்த டேஸ்ட்டையும் வாசனையும் அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ரெசிபியவே ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மாற்றிவிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். செட்டிநாடு காளான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே அதாவது மட்டன் சிக்கன் லெவலுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.